டே லெவல் ஆஃப் வே டூ பாடி பில்டிங் ஷோ. ஏர்லி மார்னிங் ஜிம் வந்ததும் 50 மினிட்ஸ் எலிப்டிக்கல் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஜிம்மாண்ட 1 ஹவர் வாக்கிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஜிம்முக்கு வந்ததும் நம்மளோட டெய்லி ஆப்ஸ் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்னோட ஃபர்ஸ்ட் மீல் 5 எக் ஒயிட்ஸ் ஒன் ஹோல் எக் அதை சாப்பிட்டு முடிச்சதும் டெய்லி ட்ரெயின் பண்ணுற லெக் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கையோட 20 மினிட்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி முடிச்சுட்டு என்னோட செகண்ட் மீல் 5 எக் ஒயிட்ஸ் ஒன் ஹோல் எக் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிமைனிங் இருக்க கார்டியோ செஷனை அப்புறம் ஜிம்முக்கு வந்து பார்த்துக்கலான்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் என்னோட அடுத்தடுத்த மீலை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு என்னோட தேர்டு மீல் 150 கிராம் ஃபிஷ் 50 கிராம் குக்கும்பர் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம்முக்கு வந்ததும் வார்மப்லாம் பண்ணி முடித்தோடனே இன்னைக்கான ஷோல்டர் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதில் ஃபஸ்ட்டு வேரியேஷனாக சீட்டட் தம்பிள் ப்ரெஸ் ட்ராப் செட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து இருக்கிற எல்லா வேரியேஷனையும் ட்ராப் செட் பண்ணி முடித்ததும் ஃபைனலாக பைசப்ஸில் ஒரு 2 வேரியேஷன் பண்ணி முடிச்சுட்டு ரிமைனிங் இருக்க கார்டியோ செஷனில் ட்ரெட்மில் ஒரு 30 மினிட்ஸ் பண்ணி முடித்தோன்னே எலிப்டிக்கல் ஒரு 50 மினிட்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ரிமைனிங் கார்டியோ செஷனை நைட்டு பார்த்துக்கலான்ட்டு என்னோட ஒர்க்கிங் டைம் போயிட்டேன். என்னோட ஒர்க் டைம்லேயே அடுத்த 2 மீலை குக் பண்ணி வச்சுட்டு டைம் கிடைக்கிறப்போ என்னோட அடுத்த 2 மீல் 150 கிராம் சிக்கன் 50 கிராம் பாயில்டு பீன்ஸ் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோட ஒர்க்கிங் டைம்லாம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் ரிமைனிங் இருக்க 30 மினிட்ஸ் வாக்கிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்னோட இறுதி மீல் 150 கிராம் ஃபிஷ் 50 கிராம் குக்கும்பர் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைய நாளை வெற்றிகரமாக முடிச்சிட்டேன்.